கள்ளச்சாராயம் குடித்ததால் அதிக அளவில் கிட்னி பிரச்சனை ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதாக கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட நபர் வேதனை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கடந்த 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் குடித்து அடுத்தடுத்த உயிர்கள் பலியாகி வருவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியுள்ளது. கருணாபுரம் பகுதியில் ஏராளமானோர் கள்ளச்சாராயம் குடித்த நிலையில் பல பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மலைப்பகுதிகளில் சட்டவிரோதமாக காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்தை அதிரடி சோதனை என்ற பெயரில் போலீசார் அழைத்து வருகின்றனர். இருந்தாலும் மலைப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒருபுறம் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் மறுபுறம் உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பரங்கிநத்தம் சித்தாத்தாற்றில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட முதியவர் ஒருவர் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளார். இருந்தபோதிலும் கிட்னியில் உப்பு போன்ற பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் நீண்ட தூரம் நடக்க முடியாமல் அவதியுறுவதாகவும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசு கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளச்சாராயம் குடிப்பதால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் நோய்கள் தீராமல் கடும் அவதியடைந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் கள்ளக்குறிச்சி கிராம மக்கள். பொதுமக்களுக்கு இடையூறாக நடு ரோட்டில் அமர்ந்து கள்ளச்சாராயம் குடிப்பதாகவும் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கண்டு கொள்ளாமல் இருந்ததால் தான் பல உயிர்கள் பறிபோனதாகவும் அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் விடிய அரசும் ஏவல் துறையும் கண்டும் காணாமல் இருப்பதால் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் தங்கள் குமுறலை வெளிப்படுத்துகின்றனர். சாராயத்தை முன்ன போயிச்சிட்டுங்க இந்த ஊரை விட்டு. எல்லாமே எந்த ஊர்லேயுமே சாராயம் இருக்கக்கூடாது. சுத்தமாக இங்கே வந்து ரோடு நெடுக்க சாராயம் தான் குடிச்சிட்டு உக்காந்துக்கிறாங்க. எத்தனை பேர் புண்ணாகி சாவுறாங்க, குடல் வந்து சாவுறாங்க, குண்டி வெடித்து சாவுறாங்க. என் வயசுக்கு நான் பார்த்துருக்குறேன். அப்போ கூட அந்த சாராயத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி இப்போ அதிலேயே இறந்து போகிறதுனால அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டவாளி குடும்பம் தான் அங்கே குடிக்கிறவங்க பூராமே. எல்லாம் தொழிலாளி தான், கூலி வேலைக்காரங்க தான். அவன் பணம் சம்பாதிக்க வைக்கிறான், அவன் சாவுறான் வாங்கி குடிச்சிட்டு. இந்த கிராமங்கள்லாம் எப்படி இருக்குமா? எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, எவ்வளோ வேதனை துயரத்தோடு இருக்க மக்கள்லாம் இதை சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு வீடு சண்டை அடித்தடல் இப்படி தான் நடக்குது. குடிச்சிட்டு வந்தா அதை பார்த்தா தான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அடிக்கிறானுவ, சண்டைக்கு வரானுவ. ஏதாவது நான் பேசணும்னா கொண்டோம்னா அவன் வீட்டில் அசிங்கமாக பேசுகிறான்னு கேட்டோம்னா நம்மக்கிட்ட வந்துடும் அந்த சண்டை. இப்போ இவர் செல்வ அண்ணனுக்கே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாக இல்லாமல் போயிருக்கு. ஆமாம், அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஃபீல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பத்திரியில் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரியாக ஆக்க மாட்டேங்கிறாங்க. பணம் தான் செலவாகுது. கடை வாங்கி ஓட வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறோம். என்னென்ன மாதிரி பாதிப்பு வருதுமா அதை சாப்பிட்றதுனால? என்ன கிட்னியில் உப்பு வருது, கல் வருது, எல்லாம் பல விதமான நோய் வருது அது குடிக்கிறதுனால. இதற்கு மேலே இந்தமாரி நடக்காத இருக்கணும்னா சாராய கடையை அடியோடு ஒழிக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. மக்கள் மழை வாயு மக்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. நடு ரோட்டிலே உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க, போகிறாங்க. எனி டைமு இந்த சரக்கு காய்ச்சறதை நிப்பாட்டினா மக்கள் நல்லாவே இருப்பாங்க. நல்ல நிறைய பெண்கள் தாலி வந்திருக்காங்க. ஆமாண்ணா. ஞாயிற்றுக்கிழமை நடமாட முடியல, மற்ற நாள்லாம் நடமாட முடியல, அவ்வளோ குடும்பம் இருக்குன்றாங்க. ஆமாங்கண்ணா. அது என்ன பண்ணுறானுங்க? எல்லாமே சாராயம் குடிச்சிட்டு ரோட்டிலே படுத்து கிடக்கிறது, ரொம்ப போகிற வரவங்கள கொஞ்சம் இது சீன்றது போகிறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த பக்கம் சாராயமே அடியோடு ஒழிச்சா மக்கள் நல்லாவே இருப்பாங்க. நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 6 மாதமாக சாப்பிட்றதில்ல சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணுது? உங்களுக்கு வயிற்றில் இந்த சாராயம் குடிச்சு பழகின பிறகு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணுது? எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை சார். இந்த சோப்பு ரெண்டுமே வலி எடுக்குது, கொஞ்சம் தூரம் நடந்து போக முடியல. அப்புறம் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தோம். உப்பு லைட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நாளாக சாப்பாடு தள்ளுபடி ஆகுது, பல பிரச்சனைகள் வருது. வேலை செய்ய முடியல, கை கால் குடைச்சல், இப்படி தொந்தரவு இருக்கிறதுனால நான் நிறுத்தி விட்டேன். அது ஏன்டா நம்ம அதை கற்றுக்கிட்டேன்னு தான் நினைக்குது.
தவறான வழியில் கொண்டு போகுதுனாக்கா அதை மறந்துடணும். இல்லை இப்போ நிறைய பேருக்கு வந்து ரத்தம் வந்து எடுக்கிறாங்க, கை கால் கிட்னி அதிகமாக சேதாரம் ஆகுது, அதனால தான் சார். அதுதான் பாதிப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில். எவ்வளோ பேருக்கு பாதிப்பு இருக்குது கிட்னி? கிட்னிலாம் நிறைய பேர் செத்துப்பிட்டாங்க சார். அது வந்து சாராயன்றது வந்து இன்னும் அரை ஒழிச்சு கட்டினா கொஞ்சம் இருக்கிற தாசிலையும் கொஞ்சம் மிஞ்சும். அது கவர்மெண்ட் தான் சார் பண்ணணும். கவர்மெண்ட் பண்ணால் எல்லாமே செய்யலாம். அது செய்ய மாட்டாங்களே.